ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம் இப்போ 3 மாதத்தில் எப்படி எக்ஸாம் கிராக் பண்ணலாம் அப்படின்ற சீரீஸோட 3வது வீடியோவில் இருக்கோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாம் எக்ஸாம் எல்லாமே ஆன்லைன் மோட் ஆஃப் த டெஸ்ட்டுக்கு மாறிடுச்சு, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா, இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த செக்ஷனுக்குள்ளே எந்த கொஷினுக்கு வேணால் நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். செக்ஷன் வைஸ் டைம் லிமிட் அப்படின்றது அதிகபட்சம் எல்லா எக்ஸாம்லேயும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஒவ்வொரு கொஷினும் முடித்ததுக்கப்புறம் அந்த ஆன்சர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு போங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ரஃப் ஷீட் நாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா எக்ஸாம் சென்டரில் ரஃப் ஷீட் அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா, எக்ஸாமுக்கு எக்ஸாம் வந்து பென் கொடுப்பாங்க, கொடுக்காம போவாங்க. ஸோ அது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போகணும். ஸோ ப்ரிப்பரேஷன் வச்சு பார்க்கும்போது எந்த டாப்பிக்கையும் நீங்கள் ஃபஸ்ட்டு நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ஸ்லாட்டுக்கு நெக்லெக்ட் பண்ண டாப்பிக்ல இருந்தே, அதாவது விட்ட டாப்பிக்ல இருந்தே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துச்சுன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ரெண்டாவது ப்ரிப்பரேஷனில் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிவாக, அதாவது இந்தந்த டாபிக் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா டாப்பிக்கோட நாலேஜும் உங்களுக்கு இருந்தால் தான் எக்ஸாமில் கான்ஃபிடண்ட்டாக போய் எழுத முடியும். அதுக்கப்புறமா ஷார்ட்கட் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஷார்ட்கட் இம்பார்ட்டன்ட் தான், பட் எல்லா சுச்சுவேஷனும் ஹெல்ப் ஆகும்னு சொல்ல முடியாது. நாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லா டாப்பிக்லேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ கட் ஆஃப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸுக்குள்ளே போகலாம். அதில் செக்ஷனல் கட் ஆஃப், ஓவரால் கட் ஆஃப்னு 2 இருக்குது. செக்ஷனல் கட் ஆஃப்னா குவான்ஸ், ரீசனிங் அந்த மாதிரி தனித்தனி செக்ஷனுக்கு கட் ஆஃப் இருக்கும். ஓவரால் கட் ஆஃப்னா நாம் வைக்கிற ஒரு மார்க், குவாலிஃபிகேஷன் மார்க். இப்போ செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா இல்லையா அப்படின்றத நோட்டிஃபிகேஷனை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா சில இடத்துல செக்ஷன் கட் ஆஃப் இருக்கும், செக்ஷன் கட் ஆஃப் இல்லாமலேயும் இருக்கும். அடுத்தது செக்ஷன் கட் ஆஃபும் கிளியர் பண்ணி ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் ஆனால் தான் நம்ம கிளியர் ஆனதா கணக்கு. ஓகேங்களா, அதனால் செக்ஷன் கட் ஆஃப் ப்ளஸ் ஓவரால் கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா, கட் ஆஃப் மார்க்கை மட்டுமே வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிக்காதீங்க. எவ்வளோ கட் ஆஃப் மார்க் மட்டும் அப்படின்னா 62 கட் ஆஃப் மார்க் அப்படின்னா 62 மார்க்குக்கு மேலே 63 அப்படி எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்மளால எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் எடுத்தாதான் மெரிட்ல நம்மளோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல நம்ம மார்க், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸும் ஒவ்வொரு வீடியோவில் இன்னைக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐபிபிஎஸ் கிளர்க்கோட செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ், இது பியூர்லி அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ரெண்டாவது மெயின்ஸ் எக்ஸாம்ஸ், அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க தான் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அதுவுமே அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை எழுதணும். நாம் 10th இல்லை 12thலேயே தமிழ் அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ப்ரிலிமோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை 3 செக்ஷனாக பிரிக்கலாம். அதுதான் செக்ஷன் கட் ஆஃப்னு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. ஓகேங்களா, நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்றத குவான்ஸ்னு சொல்லலாம். ரீசனிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ், மொத்தம் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதில் ரீசனிங் எபிலிட்டியில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 35 கொஷின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க், ஸோ 35 மார்க், 20 நிமிஷம். செக்ஷனல் டைமிங் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்க்குறப்ப ரீசனிங்க்கு 35 கொஷின்ஸ், 35 மார்க், 20 நிமிஷம். அதுக்கப்புறம் குவான்ஸ் இல்லைன்னா நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு அதே 35 கொஷின், 35 மார்க், 20 நிமிஷம். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 30 மார்க்கு, 30 கொஷின், 20 நிமிஷம். மொத்தம் நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ்? 100 கொஷின்ஸ். எவ்வளோ மார்க்? 100 மார்க். எவ்வளோ டைம்? 60 நிமிஷம். ஓகேங்களா, இப்போ அந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்றதை எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா, இதை டிசைட் பண்ணுறது வந்து ஐபிபிஎஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. எவ்வளோ கேண்டிடேட் வேணும், எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வைக்கணும்,
அது எல்லாமே டெசிஷன் எடுக்கிறது ஐபிபிஎஸ் தான் டெசிஷன் எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல். அவங்க சொல்ற கேண்டிடேட்ஸ் தான் மெயின்ஸுக்கு கிளியர் ஆக முடியும். அது ஒரு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் செலக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி இருக்கு. அதாவது 0.25 ஒரு தப்பான ஆன்சர் எழுதுனீங்கன்னா, கரெக்ட்டான மார்க்லேருந்து 0.25 போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 14 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி 10 கொஸ்டின் ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா, 4 கொஸ்டினுக்கு 1 மார்க் போயிடும். ஸோ, நீங்க 10 கொஸ்டின் ரைட்டா இருந்தாலும் 9 மார்க் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ, பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு 15 டூ 20 டேஸ்க்குள்ளேயே மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்துரும். அதோட பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது, பிரிலிம்ஸ் எக்ஸாம் படிக்கும்போது, மெயின்ஸ் எக்ஸாம்ஸையும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா தான், மெயின்ஸ் எக்ஸாம் அப்ப தனியா பயப்பட வேண்டியது இல்ல. ஓகேங்களா? இப்ப அதோட டெஸ்ட் ஏரியா செக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுல ரீசனிங் எபிலிட்டி, ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அது ஒரு செக்ஷன். அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ் வெக்காபுலரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ரீசனிங் எபிலிட்டியோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின். அதுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு. அது எவ்வளோ நேரம் டியூரேஷன் குடுக்குறாங்கன்னா 35 மினிட்ஸ். அதுக்கப்புறமா ஜெனரல் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 40 கொஸ்டின். அதுக்கு வந்து எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. டியூரேஷன் 20 நிமிஷம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்ல 35 கொஸ்டின்ஸ், 50 மார்க் குடுக்குறாங்க. 35 நிமிஷம். ஓகேங்களா? ஜெனரல் இங்கிலீஷ் 40 கொஸ்டின், 40 மார்க்கு, 30 நிமிஷம். இப்ப ஃபுல்லா ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா, மொத்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 155. மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு. மொத்த டியூரேஷன் 120 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ சில பேர் பிரிலிம்ஸ் மட்டும் நெறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் ஏன் நடக்குது? எப்படி நடக்குது? எதனால நடக்குது? இதுக்கு நாம சரி பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் இதுக்கு அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.25 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நாம ஐபிபிஎஸ் கிளர்க்கோட எக்ஸாம் பேட்டர்ன் மற்றும் ஆன்லைன் டெஸ்ட் இதோட நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.